நமஸ்காரம். காமகோட்டி ஒரிஜினல்ஸ் அன்பர்களுக்கு இந்த குரியக்கோ சுரங்காவின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற டாபிக் எல்லாருமே என்கிட்ட பிரியமாக தானே இருக்கா அப்படின்னு பெரியவா சொன்னதை பற்றி. கார்விட் நகரத்தில் ஒரு நாளைக்கு மத்தியானம் எல்லோரும் சாப்பிட போயிட்டா. பெரியவாளும் வீணாதன் அவர் 2 பேர் தான் இருந்தார். அப்போது சென்னையிலேருந்து ஒரு பிரமுகரும் பக்தரமானவர் தரிசனத்துக்கு வந்தார். வந்தவர் ரொம்ப விரக்தியோடு முறையிட்டார். பெரியவா, நான் எல்லாருக்கும் நல்லதே பண்ணிட்டுருக்கேன், ஆனால் அத்தனை பேர் ஏமாற்றிட்டா, எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டா, மனசு ரொம்ப வேதனைப்படுறது. கபாலீஸ்வரர் கற்பகான் மாதிரி உங்களை நினச்சிட்டு பெரியவாளே கதின்னு சொல்லிட்டு சரணாகதி பண்ண வந்துட்டேன் அப்படின்னு கலைஞனபடி நின்னார். பெரியவா அவர் கொஞ்சம் கனிவோடு பார்த்தார். பெரியவாட்ட சொன்னார், நானும் இந்த லோகத்தில் 75 வருஷமாக சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கேன், ஆனால் உனக்கு நேர்ந்த இந்த அனுபவம் எனக்கு ஏற்படலையேடா. எனக்கு என்னமோ அத்தனை பேரும் எங்கிட்ட ரொம்ப பிரியமாக இருக்காதுன்னு தோன்றுறது அப்படின்னு நிதானமாக சொல்லி அவருக்கு ஆறுதலாகவும் சில வார்த்தைகள்லாம் சொல்லி அனுப்பிச்சி வச்சார். அந்த பக்தர் அங்கிருந்து போனதும் மறுபடியும் பெரியவாளும் விழிநாதனும் 2 பேர் தான் இருந்தார். விழிநாதன் கேட்டார், இப்போ பெரியவா அவகிட்ட சொன்னது கேட்டதும் எனக்கு கீதையில் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது அப்படின்னார். பெரியவா, என்ன ஸ்லோகம் அப்படின்னார். அவர் அதை சொன்னார். ஏன் இது உனக்கு ஞாபகம் வந்தது அப்படி பெரியவன்னு அவர் சொன்னார். ஸ்லோகத்தோட அர்த்தத்தை சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் ஞானிகளுக்கு யாருமே துவேஷம் வராது, ஆனால் ஞானி மீதே கூட சில பேருக்கு துவேஷம் இருக்கும். அப்படிப்பட்டவாகிட்டையும் ஞானிகளுக்கு விரோத மனப்பான்மை வராது. ஞானிகள்கிட்ட பிரியமாக இருக்கிறவ ஒன்று ஞானியாகவோ இல்லை அஞ்ஞானியாவோ இருப்பா. ஞானிகளாக இருக்கிறவர்கிட்ட ஸ்நேகமாகவும் அஞ்ஞானியாக இருக்கிறவர்கிட்ட கருணையாகவும் அவர் ஞானி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கீதை சொல்கிறது. அப்படிப்பட்ட ஜீவன் முக்தரோட இலக்கணமாக பெரியவாளை இப்போ நான் பார்க்குற மாதிரி தோன்றுறது அப்படின்னார். பெரியவா லேசா ஸ்மைல் பண்ணிட்டோ புன்னகிச்சிட்டோ, என் மேலே வச்சிட பக்தியில் நீ எப்படி சொல்கிற, ஒரு ஞானி மேலே ஸ்நேகபாவமும் அஞ்ஞானி மேலே கருணையும் மற்றவன் மேலே ஸ்நேகம் இல்லாத பாவமும் அப்படி இருந்தால் அதுவே மனோபாவத்தில் மாறுதல் கட்டுற மாதிரி அப்படின்னா ஆகிடும். சமபதி இல்லாத மாதிரி இருந்துன்னா ஆகிடும். அப்படி சொல்லிவிட்டு பெரியவா இன்னொரு ஸ்லோகத்தை சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கு விளக்கம் சொன்னார். மனுஷா இல்லை, பல தினசு சிக்கிரதிக்கிறவன் நம்மகிட்ட உபகாரம் எதுவுமே எதிர்பார்க்காம நமக்கு நல்லது செய்கிறவன். மித்திரன் அப்படி இல்லை, நம்மக்கிட்ட எதாவது எதிர்பார்த்து உபயோகம் பண்ணுறவன். அதுபோல் விரோதிகள்கிட்டையும் 2 வகை இருக்குது. ஒன்று, நாம் ஒரு தப்பும் செய்யாத போதும் நமக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறான். மற்றவன் நாம் அவனுக்கு செஞ்ச தப்புக்காக பழிவாங்க துடிக்கிறவன். 2 வகை. அவன் தான் துவேஷன்னு சொல்லுவான் அவனை. அதுக்கு மேலே உதாசீனன் மத்தியஸ்தன் அப்படின்னு 2 பேர் இருக்கா. உதாசீனன் எந்த இதை பார்த்தாலும் கெடுதல் பார்த்தாலும் நமக்கு என்ன சொல்லி லட்சியம் பண்ணாமல் போயிடுவான். மத்தியஸ்தன் 2 பேருக்கு நல்லதை பண்ணி சமாதானம் பண்ணி இருப்பான். இப்படி பல தினசு சுபாவம் உள்ள எல்லார்கிட்டையும் ஒரே மனோபாவத்தோட, அதாவது பேதமே இல்லாமல் சமபுத்தியோடு இருக்கணும்னு ஸ்லோகத்தை சொல்கிறது அப்படின்னு பெரியவா சொன்னாராம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, இப்படி சமபுத்தியோடு இருந்துட்டா நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்மக்கிட்ட பிரியமாக இருக்கிற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம இப்படி ஒரு மனோபாவத்தோட பெரியவா இருக்கிறதுனால தான்
அவர்கிட்ட எல்லாருமே பிரியமாக இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறது தெரியறது. வீணார் அப்படியே வியந்து போய் சொன்னார். மகா பெரிய வாசனம்.